திருச்சிற்றம்பலம். உம்பர்கட்கு அரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டு உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. தென்றல் மணங்கமிழ் செந்தமிழ் பொதியம் சேர்ந்து ஒளிர் சிங்கையே வேளாண் குளம் உயர அன்பொடு நல் விருந்து ஆற்றுதல் ஓவா ஆனந்த கூத்தனாரம் மயில் தேவி என்று இவர் செய்த தவத்தால் வருவிளக்கே இளமையில் துறவரம் ஏற்றனை உளத்தே மன்றவானன் கடல் வாழ்த்திடு துரசை வளர் சிவஞான மாதவ முனி மணியே. நம பார்வதி பதையே மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் போதி சாதனம் எங்கும் பொலிந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே சைவ ஞான நூல்களையெல்லாம் நமக்கு திருவாய் மலர்ந்தளிக்கின்ற ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ நன்னெறி சகமெல்லாம் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற இந்த நிகழ்விலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கச்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். கச்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகத்திலே இன்று 8வது திருப்பாடலாகிய விழிகளால் என்று தொடங்குகின்ற 8வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை தொடங்குகின்றோம். சைவ பெரியவர்களே, நம்முடைய சைவத்தின் கண்ணே எண்ணற்ற ஞான நூல்கள் கிடக்கிறது. இந்த ஞான நூல்கள் இப்படி எண்ணற்ற நூல்களாக நமக்கு இருப்பதற்கு காரணம், ஒரே நூலிலே எல்லா செய்திகளும் சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய சைவ சமயத்தினுடைய கோட்பாடும் சிந்தனைகளும் சிறிதாக இல்லை. பல செய்திகளை நுட்பமாக கூறுவது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். அது ஒரே இடத்தில் சொல்லுதல் இயலாது என்பதற்காகத்தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு நூலிலே நமக்கு வலியுறுத்தி சிறப்பித்து நுட்பத்தை நமக்கு உணர்த்துவார்கள். ஒரு நூலிலே இல்லாத செய்தி இன்னொரு நூலிலே காணப்படும். ஒரு நூலிலே கூறப்படாத நுட்பம் இன்னொரு நூலிலே காணப்படும். ஒரு நூலினை கற்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சில ஐயங்களை தீர்ப்பதற்கு இன்னொரு நூல் நமக்கு உதவும். இப்படி
பல நூல்கள் நம்முடைய சைவத்தின் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நமக்கு தெளிவு என்பது ஒன்று கிடைக்கும். இப்படி தெளிவு என்று ஒன்று கிடைப்பதற்காகத்தான் பல நூல்களை நாம் கற்றல் வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை நூல்கள் இருந்தாலும் அவைகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுவது இல்லை. அதை கவனமாக கொள்ளணும். ஒன்றுக்கொன்று முரண்படுவது இல்லை. ஒன்றிலே இல்லாத ஒரு விளக்கம், தெளிவு, நுட்பம் இன்னொரு நூலிலே காணப்படும். ஆகையினாலே தான் அவ்வை பிராட்டி தன்னுடைய வாக்கிலே ஆத்திச்சூடியிலே சொல்லுகின்ற பொழுது நூல் பல நூல்களை கற்றல் வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார். பல நூல்களை கற்றால் போராது. ஒன்றை வெந்தல் அவ்வை பிராட்டி குறிப்பிடுவார், நூல் முறை தெரிந்து ஷீலத்து ஒழுகு அப்படிப்பார். அந்த நூல்களை எல்லாம் நாம் உண்மை பொருள் நுட்பொருளை அறிந்து அதை நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வருதல் வேண்டும். ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல்களிலே ஒன்று திருக்குறள் என்று சொல்லப்படுவது. இந்த நூல்கள் படிப்பதனுடைய நோக்கமே நாம் தெளிவு பெற்று அமைதியாக இருப்பதுதான். நாம் சில நூல்களை படிக்கின்ற பொழுது சில ஐயப்பாடுகள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அது தீராத பட்சத்தில் அங்கே குரடும் பேதையும் கொண்டது விடாதது போல நாம் வீணாக தர்க்கமிட்டு நாம் சைவ நெறியை பிறழுகிறோம். எனவே இந்த சைவ நூல்கள் படிப்பதனுடைய நோக்கம் தெளிவு பெற்று மனம் அமைதி பெறுவதற்கு ரொம்ப முக்கியம். நூல்களை படிக்க படிக்க தெளிவில்லாத மன ஓட்டத்துல இருக்கும், ஆராய்ச்சியில இருக்கும். அந்த மன ஓட்டத்தை கொடுக்கின்ற ஆராய்ச்சி அறிவை விட்டு விட்டு பல நூல்களை கற்று மனம் அடங்குதல் வேண்டும். அதனாலதான் உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் என்று குறிப்பிட்டு காட்டினார் நம்முடைய மணிவாசக சுவாமிகள். படிப்பதனுடைய நோக்கமே மனம் அமைதி பெறுவதற்காகத்தான் அன்றி கடபட என சொல்லி உருட்டி வாதம் செய்வதற்கு அல்ல. இதை திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் சிவபவசாரத்துல குறிப்பிடுகிறார். கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்வால் தர்க்கமிட்டு நாய் போல் சல்லனவே, சல்லனவோ நாய் போல சல் என்று வாதிரதற்காக பயிர்க்கின்றார்கள். அடங்குதல் வேண்டும். நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையற்கு ஆளாகி உள்ளம் அடங்க வல்லவே. பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டு நம்முடைய மனம் அடங்குவதற்காகத்தான் நூல்களை கட்டுகிறோம். வகையினாலேத்தான் பல நூல்களை தக்க உரையையும் தக்கோர்வாலும் அதை கற்றல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்படுகிறது. கற்க வேண்டிய நூல்களிலே ஒன்று திருக்குறள். திருக்குறள் படித்தால்தான் சைவத்திற்கு திருமுறைகளுக்கும் சாத்திர நூல்களுக்கும் பொருள் விளங்க நமக்கு எளிமையாக இருக்கும். திருக்குறள்ல ஒரு அதிகாரம் என்று வருகிறது. ஒருவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் ஒருவனிடத்தில் ஒழுக்கம் இல்லை என சொன்னால் அவன் பல்லோராலும் இகழப்படுவான். ஒழுக்கம்தான் ஒருவனுக்கு சிறப்பு தரும். ஆகையாலே வள்ளுவன் அழகாக ஒழுக்கமுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை தந்திருந்தார். இந்த ஒழுக்கமுடைமை என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை அண்மையழகர் எழுதுகிறார். சத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை உடையராவர். சத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை உடையவர் ஆனர். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒழுக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவரவர்கள் கடைபிடித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிறரால் விரும்பப்படுவோம். ஒழுக்கம் என சொல்லக்கூடியது என்னது? ஆன்றோரால் விரும்பப்படுவதை செய்வதும் ஆன்றோரால் ஒதுக்கப்பட்டதை வெறுத்து நாம் விலக்கி நிற்பதும். ஆன்றோரால் விரும்பப்படுவதை நாம் செய்வது, ஆன்றோரால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவைகளை இருந்து நாம் விலகி நிற்பது, இதுதான் ஒழுக்கம் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டும். இந்த ஒழுக்கம்தான் ஒருவனுக்கு சிறப்பை கொடுப்போம். வான்புகள் வள்ளுவன் அழகாக குறிப்பிடுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான்
ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை. ஒழுக்க முறைமை என்று கொண்டிருக்கிறது. விஞ்ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பூம்பாவையை எழுப்பினார். நம்முடைய பூம்பாவை எழுப்பப்பட்ட பின்பு பூம்பாவையின் தந்தையராகிய சிவனேசன் ஞானசம்பந்தர் பாதங்களின் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி, என்னுடைய புத்திரியை நீர் ஏற்று திருமணம் செய்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அதற்கு ஞானசம்பந்த பெருமா, உன்னுடைய மகள் அன்றே பாம்பு கடித்து இறந்து விட்டாள். இது ஈசன் அருளால் எம்மால் எழுப்பப்பட்டது. இவள் எனக்கு மகள் போல்வாள். ஆனால் நீ சொல்வது ஒவ்வாதுன்னார். பெரிய புராணத்துல பூம்பாவையினுடைய அழகை சேக்கலார் வர்ணிச்சது போல யாரையுமே வர்ணிக்கல. அப்பேற்பட்ட பேரழகு பொருந்தி அந்த பூம்பாவை, அவருக்கு உரிய பூம்பாவையை ஏற்றுக்கொள் என்று தந்தையார் விண்ணப்பம் செய்தும் கூட தான் உயிர்ப்பித்து எழுப்பியிருந்த காரணத்தினாலே எனக்கு புதல்வி போல்வாள் என்று அங்கே கூறியது. அதான் ஒழுக்கத்தினுடைய ஒரு தன்மை என்று. அந்த ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அப்படி இல்லாது ஒழுக்கம் தவறியவர்கள் தீராத பழியினை மேற்கொள்வார்கள். தீராத பழியினை மேற்கொள்வார்கள். எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் ஒரு நல்ல வெண் ஆடையிலே கரும்புள்ளி விழுந்தால் எப்படி அது துல்லியமாக உடனே தெரிகிறதோ, இதே போல எவ்வளவு உயர்ந்தவனாக நாம் தெரிந்தாலும் கூட ஒரு ஒழுக்கமின்மை என்பது ஒருவனிடம் இருக்குமானால் அதுதான் எல்லோருடைய கண்ணிலும் பண்ணும். அவனை புகழை போனால் தெரியும். இப்படி ஒழுக்கம் என்பது ஒவ்வொருவர்களுக்கும் அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுக்கத்திலே தவறியவர்கள் எய்தாத ஒரு பெரிய பழியினை எய்துவார்கள் என்பதற்கு நல்ல அகச்சான்று ராவணன் தான். எவ்வளவு வல்லவன்! ஆனால் இந்த பெண்ணாசையின் காரணத்தினாலே அவன் இகழப்படுகிறான். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒழுக்க முறைகள் நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுக்க முறைகளை நாம் படிக்க வேண்டும் என சொன்னால் முதலிலே அதிவீர ராம பாண்டியனார் அருளி செய்திருக்கிற காசி கண்டத்தை படிக்கணும். காசி கண்டத்துல பல ஒழுக்க முறைகள் பேசப்படுகிறது. இன்னும் குறிப்பாக கற்பொழுக்கம் பற்றி அங்கே பறக்க பேசப்படுகிறது. இந்த ஒழுக்க முறைகள் எல்லாம் அங்கே பலவாக அங்கே பேசப்படுகிறது. எனவே காசி கண்டத்திலே அதிவீரராம பாண்டியனார் சைவர்களாகிய நாம் இந்த சமுதாயத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகளை பறக்க சொல்லுகிறார். அடுத்தால் போன்று எடுத்துக்கொண்டால் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பிரதம சீடராக இருக்கின்ற கவி ராட்சசர் கச்சியப்ப முனிவர் விநாயக புராணம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அந்த விநாயகர் புராணத்திலும் அங்கே ஒழுக்கங்கள் பேசப்படுகிறது. அந்த விநாயகர் புராணத்தில் அரசியற்கை படலம் என்று கொண்டு வருகிறது. அரசியற்கை படலம். இந்த அரசியற்கை படலத்தில் சோமகாந்தன் என்கின்ற அரசனானவன் தன்னுடைய மகனாகிய ஏமகண்டனுக்கு தான் மகுடம் சூட்டுவதற்கு முன்பாக, தான் வனத்திற்கு செல்லுகின்ற காரணத்தினால் மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்கு முன்பாக ஒரு அரசனாக இருக்க வேண்டியவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகளை அப்படியே உபதேசம் பண்றார். கண்டிப்பாக நான் படிக்க வேண்டிய ஒன்றாகும். நீதி நிகேதனம் என்ற ஒரு பெயரை வைத்து ஒரு நூல் இருக்கிறது. நீதி நிகேதனம். அந்த நீதி நிகேதனத்திற்கு ஒழுக்க முறைகளை சொல்லுகின்ற அந்த நூலிலே இந்த காஞ்சி புராணத்திலே இருக்கின்ற நம்முடைய சோமகாந்த மன்னனானவன் தன் மகனாக ஏமகண்டனுக்கு உபதேசம் செய்ததைத்தான் மேற்கோள் வைத்து விளக்கமாக பெற்றுள்ளார். அதில் எப்படி ஒழுகராள்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார் அழகாக நம்முடைய கச்சியப்ப முனிவர். விடியல் முந்துர கடிதை ஐந்தன துயில் விடுத்து, சைவர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, பொழுது சூரியன் அங்கே எழுவதற்கு 5 நாழிகைக்கு முன்பாக படுக்கையில் இருந்து எழுதல் வேண்டும். தான் சைவனுக்கு இருக்கக்கூடிய
ஒரே இலக்கணம், முதன்மையான இலக்கணம். விடியல் முந்திர கடிகை ஐந்தன துயில் விடுத்து உடல் சுசி செய்து, உடலை தூய்மை செய்து, கடிமலர் திரள் அமளீஷேர் பள்ளியை கடிந்து, தான் படுத்திருக்கின்ற அந்த படுக்கையை விட்டு உடனே நீங்குதல் வேண்டும். படுக்கையை விட்டு நீங்குதல் வேண்டும். வேறிடம் வைகி, உடனே அந்த படுக்கை இடத்தை விட்டு நீ வேறு இடத்திற்கு, தூய்மையான இடத்திற்கு சென்று, கொடிய வல்வினை குழாத்தினை பூசி, முதல்ல ஒரு சைவன் செய்ய வேண்டிய முதல் செயல் எது என்று சொன்னால், படுக்கையில் இருந்து எழுந்த உடனே வேறு நல்ல சுத்தமான இடத்திற்கு சென்று தன்னை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த விபூதி பையிலே இருந்து உடனே நெற்றியிலே திருநீர் பறக்க பூசுதல் வேண்டும். அதான் கொடிய வல்வினை குழாத்தினை பொடி செய்யும் கோமள பொடி பூசி, அடிகளாகிய குறவனை வழிபடும் அமரனை அகத்து எண்ணி, தனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் தனக்கு ஊட்டி இருக்கின்ற தன்னுடைய ஞானாசிரியனையும் தன்னுடைய வழிபடும் மூர்த்தியாகிய அந்த உபாசன தெய்வத்தையும் வணங்குதல் வேண்டும். படுக்கையிலே இருந்து அவன் வணங்குதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. இது சைவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அவசியமான கட்டாயமான ஒரு முறைமை என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. கடிமலர் திரள் அமளிசேர் பள்ளியை கடிந்து வேறிடம் வைகி, கொடிய வல்வினை குழாத்தினை பொடி செய்யும் கோமள பொடி பூசி, அடிகளாகிய குறவனை வழிபடும் அமலனை அகத்து எண்ணி. எனவே காலையிலே 5 மணிக்கு எழுதுங்கள். எந்த உடலானது விடியல் முந்திர 5 நாளிகைக்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக எவன் எழுகிறாரோ அந்த உடம்புதான் ஆரோக்கியமான உடம்பு என்று சொல்லப்படும். ஆரோக்கியமான உடம்பு. அப்படி எழுந்தவுடன் வேறு இடம் சென்று உடனே திருநீர் பூசுதல் வேண்டும். பெருமானை நினைந்து, குருவை நினைந்து தியானம் செய்தல் வேண்டும். 5 எழுத்து தியானமும் கொஞ்சமாவது பண்ணணும். காலையிலே மனம் ஒருமைப்படும். ஆனால் வீட்டில வச்சு செய்ய மாட்டோம். ஆனா எழுந்து சென்று நடந்து சென்று யோகாசனம் என்ற பேரில் எங்கோ போய் நாம் செய்ய தயாராக இருக்கிறோமே அன்றி சுய ஒழுக்கமாக இல்லத்தில் வைத்து செய்வதற்கு நமக்கு முயற்சி இல்லை. ஆனா சைவத்திலே விதிக்கப்பட்டிருக்கிற விதி, காலையில எழுந்த உடனேயே வேறு இடத்திற்கு சென்று திருநீர் பூசி குறவனையும் ஈசனையும் தியானம் செய்து வணங்கு என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இது அரசனுக்கு சொல்லுகின்ற நீதி ஆதலினாலே, அங்க அரசனுக்கு உரிய நீதி ஆதலினாலே அடுத்தாப்புல சொல்லி காட்டுகிறார். பரந்த பூமியை எதிர நோக்கி, அரசனாகிய தான் யார்? இந்த மண்ணினை காக்கின்ற ஒரு பொறுப்புடைய ஒருவனாக நாம் திகழ்கின்றோம். முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எனவே இந்த மண்மகளை முதலில் நோக்குதல் வேண்டும். பரந்த பூமியை எதிர நோக்கு நோக்குவு பாரண படுத்தாயே, பாரியன படுத்தாயே, தாயே உன்னை காப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன். அறந்த இன்றி யான் திரிதரும் தோறும் எனது அடி உனது உரிமையிலே நிரந்தர தரித்து உற படும் பிழையை பொறு என. இது எல்லாரும் சொல்ல வேண்டியது. நிலைமைகளை பார்த்து உன்னைத்தான் ஆதாரமாக வைத்து நான் நின்று கொண்டிருக்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கால் உன்னை எத்தனை தடவை மிதித்துக் கொண்டே இருக்கிறது. என்னை தாங்கிக் கொண்டிருக்கிற உன்னை மிதித்துக் கொண்டிருக்கின்ற நான் அந்த செய்கின்ற அபராதத்தை அம்மையே பொறுத்தருளல் வேண்டும் என்று சொல்லுவார். இது என்ன பொருள்? திருவருட்பயணியில வரக்கூடிய செய்தியை சொல்லி காட்டுகிறார். தனக்கு ஆதாரமாக இருக்கிற பூமியை அறியாத ஆன்மாக்கள் ஆதாரமாக உள்ள சிவத்தையே அறியப் போகிறார்கள். எனவே நமக்கு ஆதாரம் எது, ஆதாரம் யார் என்பதை உணர்தல் வேண்டும். அதற்காகத்தான் பரந்த பூமியை எதிர நோக்கு வாரியன படு தாயே, அறந்த இன்றி யான் திரிதரும் தோறும் எனது அடி உனது மீதே நிரந்தர தருத்துற படும் பிழையை பொறு என நெகிழ்ந்த உள்ள அகத்தோடு
உன்னை எனக்கு ஆதாரம் நீ எனக்கு தெரிந்து உன்னை நான் மிதித்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த துன்பத்தை எல்லாம் தாயே தாங்கி பொறுத்தருள்வாயாக. இறந்து பின் இருமத பெருங்கழித்தினை இனிது உர தியானித்து பின்பு தன்னுடைய உபாசன தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் என்று இப்படி அரசியற்கப்படத்தில் இன்னும் நிறைய உபதேசங்கள் செய்கிறார். இதே போன்று மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலையும் உபதேச படலம் என்றே தனியாக வைத்திருக்கிறார். உபதேச படலத்தில் ஒழுக்கப்படலம். இந்த ஒழுக்கப்படலம் என்பதை அழகாக மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் வைத்திருக்கிறார். அது ஒழுக்கப்படலம் என்றே பெயர். அந்த ஒழுக்கப்படலத்திலும் சொல்லி காட்டுகிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். செந்துவர் வளரும் ஆளி தினகரன் எழுமுன் கண்ணல் ஐந்தன எழுந்து. இந்த செய்தியைத்தான் கச்சியப்ப முனிவர் பின்னேசன் இப்போ காஞ்சி நம்முடைய விநாயக புராணத்தில் சொன்னார். விநாயக புராணத்துல கச்சியப்ப முனிவர் சொன்னது மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் ஒழுக்கப்படலத்தில் உள்ளதை தான் கேட்டு உபதேசத்தை கேட்டதைத்தான் அங்க சொல்லியிருக்கிறார். எனவே மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் ஒழுக்கப்படலத்துல செந்துவர் படரும் செங்கதிர்களை படரச் செய்கின்ற ஆழி தினகரன் கடலில் எழுகின்ற அந்த சூரியன் எழுவதற்கு முன்பாக கண்ணல் ஐந்தன எழுந்து 5 நாளிகைக்கு முன்னால் எழுந்து வெந்நீரை அணிந்து அதற்கு பின்பு காஞ்சியில் வந்து வழிபடுகிறார். உயர் மாவின் மூலத்து எந்தையை மைய காமநோக்கின் இறைவியை நினைந்து போற்றி புந்தியில் உற தான் செய்யும் பொருள் அறம் சிந்தை செய்து எழுந்தவுடனே இன்று செய்ய வேண்டிய நற்காரியங்கள் எது என்று சிந்தனை செய் என்று இப்படி அந்த ஒழுக்கப்படலத்திலே மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே நமக்கு ஒழுக்கம் என்பது கண்டிப்பாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுக்கப்படலத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது இதே போல சைவர்களாகிய நமக்கும் ஒழுக்கம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் குறிகள் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஒரு சைவ ஒழுக்கம் என்று யார் ஒருவருக்கு ஏற்படுகிறதோ அந்த சைவ ஒழுக்கம் ஏற்பட்டவர்களுக்கு என்னென்ன இலக்கணம் இருக்கோ அவர்கள் எப்படியெல்லாம் திகழ்வார்கள் என்று நம்முடைய நூல்களிலே அகத்திலக்கணம் புறத்திலக்கணம் என்றெல்லாம் நம்முடைய நூலிலே பேசப்பட்டது. இதெல்லாம் சைவர்களுக்கு உள்ள இலக்கணம். பொதுவா திருநீர் பூசிட்டா ருத்ராட்சம் போட்டுக்கொண்டா உடனே சைவர்கள் என்று சொல்லக்கூடாது. அவர்களெல்லாம் சைவத்தினுடைய முதல் படியே. ஆனால் மெய் அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் உத்தம சைவர்கள் என சொல்லக்கூடியவர்களுக்கு இலக்கணங்கள் இருக்கிறது. அந்த இலக்கணங்கள் என்ன என்பதையெல்லாம் விளக்கமாக வீமநாத பண்டிதர் கடம்பவன புராணத்தில் சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நமக்கு அந்த இலக்கணங்களை படிக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கிறதா என தற்சோதனை செய்து கொள்ளுதல் வேண்டும். அந்த வீமநாத பண்டிதர் இயற்றியருடைய கடம்பவன புராணத்துல அடியார்களுக்கு இலக்கணத்தை சொன்னார். இவைகளையெல்லாம் மாதவ சிவஞான சுவாமி இவைகளையெல்லாம் நம்முடைய யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் பாலபாடத்துல வச்சு காட்டிடுவார். பாலபுராணத்திலையும் பெரிய புராண வசன நடையிலையும் சைவர்கள் என்பது யார், என்னென்ன இலக்கணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய யாழ்ப்பாணத்தில் ஆறுமுகநாதர் பாலபாடத்திலே கூறியிருக்கிறார். பெரிய புராண வசன நடையிலும் கூறியிருக்கிறார். அவைகளையெல்லாம் திரட்டி பொதுவாக நான் சொல்ல சைவர்களுக்கு என்ன இலக்கணம். முதல்ல பொது இலக்கணம் ஒன்று இருக்கிறது. புற இலக்கணம் 10, அகத்திலக்கணம் 10, மன இலக்கணம் 3. இப்படி இலக்கணங்கள் இருக்கின்றன. பொது இலக்கணம் ஒரு சைவனுக்கு இலக்கணம் என சொல்லக்கூடிய வகையிலே அவன் என்னென்னவைகள் அவனிடம் அமைந்திருத்தல் வேண்டும் என்பதை பொது இலக்கணமாக சொல்லி காட்டப்படும். கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளாமை, கள்ளாமைனா களவு செய்யாமை, கள்ளாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளாமை, கள் உண்ணாமை, பிறன்மனை நயவாமை, வரைவின் மகளிர் நயவாமை, இரக்கம், வாய்மை, பொறை,
அடக்கம், கொடை, தாய் தந்தை முதலியோரை வழிபடுதல் முதலியன. இரக்கம் இருத்தல் வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும். எவ்வுயிரும் நீங்காது உறையும் இறை சிவன் என்று எவ்வுயிருக்கும் அன்பாயிரு. ஆகையினாலே இரக்கம், வாய்மை, பொறை, அடக்கம், கொடை இவைகள் குணங்கள் கொண்டு தாய் தந்தை முதலியோரை வழிபடுதல் வேண்டும். தாயையும் தந்தையையும் குருவையும் தன்னுடைய உபாசன தெய்வத்தையும் வணங்குகின்ற மாண்பு இருத்தல் வேண்டும். இவைகள் கண்டிப்பாக ஒரு சைவ நடத்தை பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த பொது இலக்கணத்தில் ஒன்று தவறினாலும் சைவத்தினுடைய பலன் முழுமையாக கிட்டுவது இல்லை. அடுத்து புறத்து இலக்கணம். வெளியில என்ன தெரிய வேண்டும்? புறத்து இலக்கணம். விபூதி ருத்ராட்சம் சின்னங்களை தரித்தல், விபூதி பூசுதல், ருத்ராட்சம் தாங்குதல், குருவை வழிபடுதல், தனக்கு தீட்சை செய்வித்த குருவினை வழிபடுதல் வேண்டும். வித்யாகுருவை வழிதல் வேண்டும். வித்யாகுரு, கிரியாகுரு, ஞானகுரு, சாதக குரு இவர்களையெல்லாம் வழிபடுதல் வேண்டும். குருவை வழிபடுதல், சிவபெருமானை தோத்திரம் செய்தல், இறைவன் நம்பனை நாவார நாம் பாடுதல் வேண்டும். சிவநாமங்களை உச்சரித்தல், சிவபெருமானை பூஜை செய்தல், சிவ தர்மங்களை செய்தல், சிவ புராணங்களை கேட்டல், சிவாலயம் தரிசனம் செய்தல், சிவனடியார்களுக்கு குறிப்பறிந்து கொடுத்தல். இந்த 10 புறத்திலக்கணம். இதெல்லாம் திருவம்பாவில மணிவாசகர் சொல்ல 10 ஈசன் பல அடி என்பார். 10 குணங்களை உடையவர். அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் 10 அங்கே மணிவாசக பிறந்த. இப்படி புறத்திலக்கணம் இருக்கின்ற பொழுது அந்த உடல் இலக்கணம், இந்த உடலிலே என்ன மாற்றங்கள் ஏற்படுதல் வேண்டும் என்றால், சிவபெருமானுடைய பெருமையை சிந்திக்கும் போதும் கண்டம் விம்முதல். இந்த உடல்ல அந்த சைவன் என சொல்லக்கூடியவனுக்கு என்னென்ன உடலிலே தோற்றங்கள், மாறுதல்கள், என்னென்ன காணப்படுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதற்கு உடல் இலக்கணம். சிவபெருமானுடைய பெருமையை சிந்திக்கும் தோறும் கண்டம் விம்முதல். அவன் பெருமையை கேட்கின்ற பொழுதும் சிந்திக்கின்ற பொழுதும் நாக்கு துடித்தல், உதடு துடித்தல், சரீரம் நடுங்குதல், ரோமம் சிலிர்த்தல், குரு வியர்வை கொள்ளல், நாக்கு தழுதழுத்தல், ஆனந்த கண்ணீர் சொரிதல், வாய்விட்டு அழுதல், வாய்விட்டு அழுதல், பரவசமாய் தன்னை அயர்தல், இது பரவசப்பட்டு தன்னை மறந்து இருத்தல். இவைகள் உடல் இலக்கணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகத்திலக்கணம், மன இலக்கணம் எது என்று சொன்னால், பஞ்சாட்சரத்தை மானதமாக ஜெபித்தல், பஞ்சாட்சரத்தை மானதமாக ஜெபித்தல், மானச பூஜை 5 எழுத்தை அப்படி உதடு ஒட்டாமல் அப்படியே ஜெபித்தல், மானசமாக ஜெபித்தல், மானத பூஜை, அந்தர்யாமை பூஜை பண்ணணும். சிவபெருமானை தன்னோடு பிரிவர காண்டல், சிவபெருமானை தான் நினைந்து அப்படியே தன்னை மறந்து அவனோடு ஒன்றித்து நிற்றல் வேண்டும். ஆக இந்த 3 பஞ்சாட்சரத்தை மானதமாக ஜெபித்தல், மானத பூஜை, சிவபெருமானை தன்னோடு பிரிவர காண்டல், இவைகளெல்லாம் மன இலக்கணம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் என்று இருக்கிறது. இலக்கணத்திற்குள் அடைபட்ட மொழிதான் சிறப்பு பெறும். தமிழ் மொழியாகிய நம்முடைய மொழி செம்மொழி என்றும் அது மேன்மையான மொழி என்று சொல்லப்படுவதற்கு காரணம், தமிழில் மட்டும்தான் இலக்கணங்கள் அதிகமாக இருக்கிறது. தமிழ்ல தான் இலக்கணம் அதிகம், 5 இலக்கணத்தை உடையது. ஆகையினால்தான் தமிழ் மொழி சிறப்பு பொருந்தியது, வழப்பம் பொருந்தியது. இதே போல ஒரு சைவன் என சொல்லக்கூடியவனுக்கு அதில் இருக்கின்ற இலக்கணங்களை அறிந்து பின்பற்றினால்தான் அவன் சிறப்புரை பெறுவான் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. இன்னும் இந்த சைவர்களுக்கு என்னென்ன இலக்கணம் இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய நூல்களிலே ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு. சைவனுக்குரிய 16 இலக்கணங்கள். அந்த 16 இலக்கணங்கள் ஏற்கனவே அவைகள் நம்ம எல்லாம் 16 பேர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 16 பேர்கள் திருவையாறு தலபுராணத்தில் நிரம்ப அழகிய பேசி இருக்கிற அவைகள் 16 பேர்கள் என்று பேசப்பட்டிருக்கிறது.
இந்த 16 பேர்களுக்கு இருக்கக்கூடிய அவைகள் சைவனிடம் இருக்க வேண்டிய 16 இலக்கணங்கள். இலக்கணம் நம்மிடம் இருத்தல் வேண்டும். மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும் தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யுரா சதுரும். உங்களுக்கு விளக்கம் தெரியுங்கிறதால அதை வாசி விட்டுறேன். பிறவி தீது என பேதைய தம்மோடு பிணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மா தவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓது நல் உபதேச மெய் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவச்செயல் என கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் நின் அன்பர்வார் ஒருப்படு செயலும் கனவிலும் உனது அடியருக்கு அன்பராகும் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனித நின் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புறச்சமயங்கள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா வளரும். அடுத்தா ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த பாடல் எடுத்திருக்கிறேன். ஏமுறும் பரதாரம் நச்சிடா நன் நோன்பும் பிறன்மனை நோக்கா பேராண்மை இருத்தல் வேண்டும். பெண்ணாசை இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் இன்றைய திரு கச்சியகம் ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகத்துல இன்றைக்கு அதுதான் சிந்தனைக்கு வருகிறது. ஏமுறும் பரதாரம் நச்சிடாத நன்னோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் துறக்க மீது உரைகினும் நரகில் தோய்கினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் தூக்கினும் பிறை கொழுந்து அணி சடை பெருமை இவ்வரம் மறித்திடாது எனக்கு நீ வழங்கல் வேண்டுமா. எனவே இந்த இலக்கணங்கள் சைவர்களிடத்தில் என்னென்ன இலக்கணங்கள் உண்டு என்று அழகாக நம்முடைய நூல்களிலே பேசப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் நாம் பேசுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் இலக்கணங்கள் நம்மிடம் பொருந்தி இருக்கிறதா என்பதை நாம் முதலில் தற்சோதனை செய்து கொள்ளுங்கள். இப்படி இவைகளெல்லாம் குற்றம் எவைகளெல்லாம் நீக்கப்படும் என்று நாம் தெரிகின்ற பொழுது இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டிய குற்றங்கள், அந்த குற்றங்கள் நீக்குவதற்கு தன்னுடைய முயற்சியோடு மட்டுமல்லாது இறைவனது அருளும் கூடியிருந்தால்தான் அந்த ஆசையை அந்த குற்றத்தை நீக்க முடியும். இறையருள் இருந்தால்தான் அந்த குற்றத்தில் இருந்து நீக்குதல் முடியும். அந்த வகையிலே தான் ஒரு சைவனுக்கு இருக்க வேண்டிய அந்த இலக்கணத்துல இறைவனை அடைய ஒட்டாது நமக்கு தடையாக இருப்பது ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களும் அதன் ஏவல் வழி செய்து அங்கே பெண்ணாசையில் சென்று மிக்க. ஏன்னா ஐம்புலன்களும் ஒரு சேர அனுபவிக்க கூடிய ஒன்று பெண் தான். எனவே அந்த ஆசை என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதுதான் இறைவனை அடைய ஒட்டாது தடுக்கின்ற ஒரு பெரிய தடைக்கல், வழிக்கல். அந்த தடைக்கல் என சொல்லக்கூடிய அந்த ஆசை நீங்க வேண்டும் என சொன்னார் கட்சியை எழுந்தருளி இருக்கின்ற ஆனந்த ருத்ரேசனை வணங்குங்கள், பெண்ணாசையை வென்று விடலாம் என்று அழகாக அந்த 8வது திருப்பாடல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இதிலே ஞாபகப்படுத்துறேன், 4வது அடி கட்சியினுடைய பெருமை, மன்னிக்கணும், 3வது அடி கட்சியினது பெருமை, 3வது அடி கட்சியினுடைய பெருமை சொல்லும். 4வது அடி கட்சி ஆனந்த ருத்ரேசனை வணங்கியவர்கள் என்று சிறப்பித்து பேசும். அடுத்த முதல் அடியும் 2வது அடியும் அவனை வணங்கினால் அடையக்கூடிய பலனை சொல்லி காட்டும். எனவே கட்சி ஆனந்த ருத்ரேசனை வணங்கினால் செவிர்களுக்கு வேண்டிய இலக்கணமாகிய அந்த ஆசையை அறுத்தல் என்பது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இறைவனை அடைவதற்கு தடைகளாக இருக்கின்ற அந்த பற்றை, ஆசையை ஆனந்த ருத்ரேசனை வணங்கி பெறுங்கள். அந்த பற்றை நீக்குவதற்கு ஆனந்த ருத்ரேசனை வணங்குங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் 8வது திருப்பாடல். விழிகளால் மாதர் நாளும் விளைத்திடும் வேட்கையாய குழிகள் ஆடுற்று வீடும் கொடும் துயர் குமைக்கலாமால் வழிகள் ஆர் சோலை சூழ்ந்த மாமதில் கட்சி வாழும் எழில் கொள் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. ஆனந்த ருத்ரேசனை இணங்கினோருக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார் ஆனந்த ருத்ரேசன்.
அதாவது வழிகள் ஆர் சோலை சூழ்ந்த, வழிகளால் சோலை சூழ்ந்த, எல்லா இடங்களும் சோலைகளால் சூழப்பட்ட வழி கல். இந்த வழிகள்னா வழிகின்ற தேன், கல்லுனா தேன் அர்த்தம். தேன் வடிகின்ற, அதான் வழிகள் ஆர் சோலை. தேன் வடிகின்ற மலர்களை உடைய சோலைகள் நிறைந்த மாமதில் கட்சி வாழும். வழிகள்ல அந்த வழிகள்னு பன்மையில் எடுத்துடக்கூடாது. வழி கல், வழிகின்ற கல் தேன். இந்த கல் என்பது சொல் தேனைத்தான் குறிக்கும். வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி. கம்பர் சொல்வார், சீதையை பற்றி சொல்லுகின்ற பொழுது கம்பநாட்டார் கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகினார். தேன் பொருந்தி இருக்கின்ற மலர்களை அணிந்திருக்கின்ற கூந்தலை உடைய சீதைனார். கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி. எனவே விழி கல் ஆர் சோலை சூழ்ந்த மாமதில் கட்சி மாடும் எழில் கொள் ஆனந்த ருத்திரேசனை. கண்ணுக்கு மிகுந்த அழகாக காட்சி தருகின்ற அந்த ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கு, அந்த பெருமானை வணங்கினவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமாம்? விழிகளால் மாதர் நாளும் விளைத்திடும் வேட்கையாய பெண்ணாசை. பெண்ணாசை என சொல்லக்கூடியது, அதாவது ஆசை மூன்று: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என சொல்லக்கூடியதுல இந்த பெண்ணாசையை நீங்கள் வெல்லலாம்னு அதற்கு முதன்மைப்படுத்தி சொல்லி காட்டுகிறார். ஏன் பெண்ணாசையை முதன்மைப்படுத்தி அதை வெல்லலாம் என்று சொல்லி காட்டுகிறார் என சொன்னார், மண்ணாசை முயற்சி செய்வோம், கிடைக்கலன்னா சரி போட்டுன்னு விட்டுருவோம். பொன், அந்த பொருள் மேல் ஆசைப்படுவோம், கிடைக்காவிட்டால் சரி போட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த பெண்ணாசை என சொல்லக்கூடியது நினைக்குந்தோறும் மனதிலே துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மண்ணை விரும்பியவன் பொன்னை விரும்ப கிட்டாவிட்டால் சரி கிடைக்கல போட்டுன்னு விட்டுருவான். ஆனால் பெண்ணை மட்டும் நினைத்து கொண்டு அந்த ஆசையினாலே நினைக்குந்தோறும் அவன் விரகதாபம் அடைந்து அவன் துன்புற்று கொண்டே இருப்பான். ஆசை விடவே விடாது. அதான் அதுலயும் எப்படின்னு சொன்னா, இந்த மண்ணாசை பெண்ணாசையை விட இந்த பெண்ணாசை என சொல்லக்கூடிய எப்படி என சொன்னா, ஒரு பெண்ணை முதலில் நமக்கு வலை போட்டு இழுப்பது கண்கள். அவனுடைய கண்கள் இருக்கிறத முதல்ல அதான் வலை. இந்த வலை போட்டு இப்படி கண்களால் நம்மை நோக்கி நம்முடைய உண்மை அறிவை அவள்வாள் ஈர்த்து கொள்வாள். ஆகையினால்தான் விழிகளால் மாதர்னாலும் விளைத்திடு வேட்கை. பார்த்த பார்வையிலேயே என்ன செய்கிறது? மனதிலே வேட்கையை ஏற்படுத்தும். அதுவே நோயாக மாறும். அதனால்தான் வள்ளுவர் பெருமான் சொல்லி காட்டினார், இரு நோக்கு இவளிடம் உள்ளதுன்னார். ரெண்டு நோக்கு இருக்கிறது. ரெண்டு நோக்கு என்பது என்னது? முதலில் பார்க்கின்ற அந்த பார்வை, அது ஒரு நோய் வந்துடும். அந்த நோய்க்கு மருந்து அவன் மீளவும் பார்த்தால்தான் போகும். அதான் இரு நோக்கு இவளுக்கு உண்டு. எனவே அவளது பார்வையிலேயே இவனுக்கு நோய் ஏற்படுகிறது. இதை வள்ளுவனே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினால்தான் விழிகளால் மாதர் நாளும் விளைக்கிடும் வேட்கையாய, பார்வையினாலே நமக்கு காம நோயை ஏற்படுத்துகின்ற விழிகளை உடைய அந்த பெண்களால் வரக்கூடிய குழிகள் ஆடுற்று காமமாகிய படுகுழியிலே நாம் என்ன செய்வோம்? தடுமாறி வீழ்ந்து விடுவோம். படுகுழியிலே, காமமாகிய படுகுழியிலே தடுமாறி வீழ்வோம். அதான் அங்க வேட்கையாய குழிகள் ஆடுற்று வீழும் கொடும் துயர் குமைக்கலாமான். அந்த காம படுகொலியிலே வீழ்ந்து கிடக்கின்ற அந்த துன்பத்திலே இருந்து நாம் நம்மை மீட்டுக் கொள்ளலாம். இந்த படுகுழி என்பதற்கு என்ன? குழி என்பது வேறு, படுகுழி என்பது வேறு. குழி என்பது ஒருவன் ஏதோ பூமி தன்மட்டத்திலே இல்லாமல் கொஞ்சம் தாழ்ந்து கிடந்தால் உள்ளே விழுவான், எழுந்து விடுவான். ஆனா படுகுழி என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், அந்த குழிக்குள்ளே விழுந்தவன்
மேலே வருவதற்கு எந்த ஒரு பற்றுக்கோடும் இருக்காது, இவனால இயலாது. யாரேனும் வந்து கை கொடுத்து தூக்கிவிட்டால் அன்றி அவனுக்கு உயிர் இல்லை. எனவே இந்த பெண்கள் இன்பம் என சொல்லக்கூடியதை அதிலிருந்து மீள்வதற்கு இவனால் இயலாது, தானாக இயலாது. அருள் இருந்தால்தான் நீங்க முடியும். ஆகையினாலேத்தான் குழிகள் ஆடுற்று வீழும் கொடுந்துயர் குமைக்கலாமா. இறைவனை வைத்துத்தான் பெண்ணாசை என்பதை வெல்ல முடியும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு திருநீலகண்ட நாயனார் தான். திருநீலகண்ட நாயனார் புராணத்தை பக்குயிகள் மத்தியிலே தான் பேசணும், பக்குயிகள் மத்தியிலே தான் பேசணும். திருநீலகண்ட நாயனார் எப்படி இருக்கார்? இளமை மீதுற இன்பத்தில் எளியரானார். பரத்தேர் வீதி என்பது அந்த காலங்களிலே தமிழ் வாழ்வின்படி அது வாழ்வியலோடு சேர்ந்தது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பரத்தையர் என்பது ஒரு நகரிலே இருத்தல் வேண்டும் என்பதற்கு விதி இருக்கிறது. அதை இன்னொரு சமயத்தில் விளக்கமாக பேசுகிறேன். ஆகையினாலே அந்த பரத்தையரிடம் செல்வது சுருக்கமா சொல்றேன். உச்சமான இன்பத்தை ஒருவன் அனுபவிக்க விரும்பினால் பரத்தையிடம் தான் போவான். அவள் அந்த நுட்பத்தை அறிவாள், இடம் கொடுப்பாள், உடலும் அவளுக்கு இடம் கொடுப்பாள். அந்த வகையிலே தான் உச்சமான இன்பத்தை அனுபவித்தார் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். இளமை மீதுற இன்பத்தில் எளியரானார். ஆனால் அப்பேற்பட்ட உச்சமான இன்பத்தை அனுபவித்த நம்முடைய நாயனார் தீண்டுவீரேயாகில் எம்மை திருநீலகண்டம் என்று கூறிய காரணத்தினாலே நான் சொல்லுகின்ற மந்திர சொல்லை வைத்து ஆணையிட்டு விட்டாள் என்பதற்காக அழமையான மனைவி பக்கத்திலே இருந்தும், எழிலோடு இருந்தும், இளமையோடு இருந்தும், தனித்து இருந்தும், மழைக்காலம் வெயில் காலம் என்று எல்லா காலமும் உடன் இருந்தும் கூட அந்த ஆசையை அவர் வென்றார் என சொன்னால் அதற்கு காரணம் திருவருள். அந்த அருள் துணையோடு தான் அந்த பெண்ணாசையை வென்றார். ஆகையினாலே தான் இங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அங்கே விழிகளால் மாதர்னாலும் விளைத்துடும் வேட்கையாய குடிகள் ஆடுற்று வீழும் கொடுந்துயர் குமைக்கலாமாம் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுவார். இந்த பெண்ணாசை என சொல்லக்கூடியதை இறைவனது அருள் இருந்தால் அன்றி நாம் அதை வெல்லுதல் இயலாது. ஆகையினாலே தான் அப்பர் பெருமானானவர் திரு புகழூரிலே அங்கே உளவாரப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவநங்கையர்கள் வந்தார்கள். அழகான தன்னுடைய வடிவத்தை காட்டினார்கள். நறுமணம் கமழும்படியாக செய்து நாவுக்கரசர் அங்கே நுகரும்படியாக செய்தார்கள். அழகிய பூந்துகிலை கட்டினார்கள். கவனத்தை ஈர்க்க கானம் பாடினார்கள். ஆனால் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று அந்த இறைவன் ஒருவனையே மனதிலே நினைத்து கொண்டு அது பற்றையெல்லாம் அறுத்து அந்த ஆசையிலே இருந்து விலகி நின்றார். இதே போல நம்முடைய அருணகிரிநாதனும் அழகாக சொல்லி காட்டுகிறார். முருகா பெருமானே, உன்னுடைய அருள் இருந்தால்தான் நான் பெண்ணாசையில் இருந்து மீள முடியும் என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்லி காட்டுகிறார். கந்தர் அலங்காரம்: பந்தாடும் மங்கையர் செங்கையல் பார்வையில் பட்டு உழலும் சிந்தாகுலம் தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா என்ற அழகாக பந்தாடலாம். பந்தாடுதல் என்பது என்ன? பந்துக்கு சுய செயல் இல்லை. ஆடுபவன் தன்னுடைய போக்கிலே வைத்து அதை இங்கும் அங்குமாக உதைத்து தடுக்கிறான். இதே போல இந்த மனமானது தன்னுடைய இயல்பை விட்டு விட்டு அந்த பெண்ணாசையினால் அது ஆட்டி படைக்கப்படும். ஆகையினாலே தான் பெண்ணாசை அங்கே பந்துக்கு உமானமாக அங்கே சொல்லி காட்டுகிறார். பந்தாடும் மங்கையர் செங்கையல் பார்வையில் பட்டு உடலும் சிந்தாகுலம் தன்னை தீர்த்தருள்வா செய்யவேல் முருகா. கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளம் குமரா அமராவதி காவலனே. அமராவதி காவலனே என சொல்லி காட்டுகிறார். இதே போல மணிவாசக பெருந்தகையும் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுறார். மைப்பூலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே. யாரு?
அழகா சொல்லி காட்டுகிறார். தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே. தன்னுடைய திருவாக்குல அற்புத பத்துல சொல்லி காட்டுறார். அற்புத பத்துல 7வது பாட்டுல, இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி தப்பு இல்லாது உன் பொற்கடலுக்கு இடாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் தடமுலையார் தங்கள் மைப்பூலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடி காட்டி. அப்படி பெண்ணாசையில பட்டிருக்கின்ற என்னை உன்னுடைய திருவடி மலரினை காட்டி, அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அவருடைய அற்புதம் அறியேனே, அற்புதம் அறியேனே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆசையினாலே இறை சிந்தனையை விட்டு பிசுகியவர்கள் எண்ணற்ற பேர்கள் உண்டு, எண்ணற்ற பேர்கள் உண்டு. இந்த மனம் ஏதாவது ஒன்றைத்தான் பற்றும். பெண்மேல் குவிந்து விட்டது என சொன்னால் இறைமேல் அங்கே மனம் பற்றார். அதனால தான் அந்த ஆசையை விடு என்று சொல்லி காட்டப்பட்டது. காசிவன் சிறிது மனம் பிசங்கினான். மாயையிலே, மாயையாகிய பெண்ணிலே மாயையை விட்டான். அவன் பெயர் கெட்டு விட்டான். காசிவ முடிவு. இதே போல ராவணனானவன், அவனுக்கு நிகராக வல்லமை படைத்தவர்கள் எவரும் இல்லை, சிவபூஜை செய்வார். ஆனால் சீதையாகிய ஒரு பெண்ணை அவன் விரும்பிய காரணத்தினாலே யாருமே எய்தாத ஒரு பெரும் பழியினை அவன் ஏவிவிட்டான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திர முனிவரே மேனகையவார் மனதை வைத்து தன்னுடைய புகழை கெடுத்துக் கொண்டார். இந்திரன் பல முறை தம்முள் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் மேல் மனதை வைத்து பல முறை தன்னுடைய பதத்தையே அவன் இழந்திருக்கிறார். ஆகையினாலே தான் பெண்ணாசை என சொல்லக்கூடியது ஒருவனை நிலை பசக வைப்பது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பெண்ணாசை என்பது ஒருவனை நிலை குலைய செய்வது, நிலை குலைய செய்வது. பெண்ணாசை என சொல்லக்கூடியதை அவ்வை பிராட்டி அழகாக சொல்லி காட்டுகிறார். ஏன் இந்த பெண்ணாசையை மட்டும் சிறப்பித்து எல்லா நூல்களிலும் சொல்லப்படுகிறது? தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேன். இப்படி பெண்ணாசையைத்தான் ஏன் சொல்லப்படுகிறது என சொன்னால், இந்த பெண்ணாசை என ஒன்று வந்து விட்டால் அது அவனுக்கு அழிவு காலம் என்று பொருள். நாங்கள் அவ்வை பிராட்டி சொல்லி காட்டுகிறார். பெண்ணாசை என்று ஒருவனுக்கு வந்து விட்டது என சொன்னால் அது அவனுக்கு அழிவு காலம் என்றுதான் பொருள் என்று அழகாக அவ்வை பிராட்டி நல்வழியிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு நண்டானது, ஆண் நண்டு, ஒரு பெண் நண்டு இருக்கிறதே, பெண் நண்டு தான் காமத்தால் ஆண் நண்டு பக்கம் போயிட்டுன்னா அந்த பெண் நண்டுக்கு அழிவு வந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்? நண்டானது ஆண் நண்டை அணுகுகின்ற பொழுது இந்த இரண்டும் கலந்து பெண் நண்டு அங்கே சூழ் கொள்ளும். இந்த தேளுக்கும் நண்டுக்கும் அது கரு கொண்டால் அது உள்ளிருக்கின்ற குஞ்சு தாயினுடைய வயிற்றை வெடிக்க வைத்து தான் வெளியே வரும். தேளானாலும் சரி, நண்டானாலும் சரி, அதுக்கு பிரசவம்ங்கிறது கிடையாது. இந்த வயிற்றை வெடிக்கை செய்து என்ன செய்யணும்? எனவே நண்டு கரு கொண்டதென்றால் அதற்கு அழிவு வந்துட்டுன்னு அர்த்தம். தேள் கரு கொள்ளுகிறது என சொன்னால் அதற்கு அழிவு வந்து விட்டதுன்னு அர்த்தம். இதே போல மூங்கில் கருகொண்டு முத்து கொண்டதென சொன்னால் மூங்கில் வெடிக்க போகிறதுன்னு அர்த்தம். ஒரு வாழையானது கருகொண்டு கொலையை தள்ளிவிட்டது, வாழைக்குலை தள்ளிவிட்டது என சொன்னா அதுக்கு அழிவு. வாழைக்குலை தள்ளிட்டுனா கொலையையும் வெட்டுவான், உடனே அந்த வாழையையும் வெட்டி சாய்ச்சிடுவான். கொலையை மட்டும் எடுத்துட்டு வாழையை வைத்திருக்க மாட்டாங்க, கொலையையும் சாய்ச்சிடுவான். ஏன்? அது கருகொண்டு கொலை தள்ளியது, அதனாலே கொலையும் வெட்டப்பட்டது, வாழையும் வெட்டப்பட்டது. இதே போல ஒரு மனிதனுக்கு பெண்ணாசை என்பது வந்து விட்டால் அது அவனுக்கு அழிவை காட்டும் என்று அவ்வை பிராட்டி சொல்லியிருக்கிறார். நண்டு, சிப்பி, சிப்பி அப்படித்தான். கடலுக்குள்ள இருக்கிற சிப்பி சூழ் கொண்டு முத்து வந்துட்டுனா அந்த சிப்பியானது இரண்டுமே வெடித்து தான் உள்ள இருக்கிற முத்து வெளிப்படும். நண்டு, சிப்பி, வேய், வேய்ன மூங்கில், கதலி நாசம் வரும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல உன் தொடியே போதம் தனம் கல்வி போன்ற வரும் காலம் அயல் மாதர் மேற் வைப்பார் மனம். தனக்கு அறிவும் செல்வமும் கல்வியும் கூடி வரும் காலத்திலே பெண்மேல் ஆசைப்பட்டு இவர்கள் அழிந்து போவார்கள். போதம் தனம் கல்வி போன்ற வரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் என்று சொல்லி காட்டப்பட்டது. ஆகையினாலே
இந்த பெண்ணாசை என சொல்லக்கூடியது அது தன்னுடைய அழிவை காட்டும். இந்த பெண்ணாசையை ஏன் இப்படி வலித்து சொல்லப்படுகிறது என சொன்னால், இந்த பெண்ணாசை என சொல்லக்கூடியது அந்த ஒரு ஆசையால எல்லா பாவத்தையும் செய்ய முற்பட்டு வருவார். ஆசையால எல்லா பாவத்தையும் செய்ய முற்பட்டு. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவார், ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை சொல்லுவான். ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்வான். இதே போல ஒரு தீக்குணமாகிய பெண்ணாசையனை வந்து விட்டால் அதன் காரணத்தினாலே அவன் எல்லா தீய செயல்களையும் எல்லா பாவத்தையும் செய்ய துணிந்து விடுவான் என்று திருவிளையாடல் புராணத்துல பாதகம் தீர்த்த படலத்துல திருவிளையாடல் புராணத்துல பாதகம் தீர்த்த படலத்துல சொல்லி காட்டுகிறார். எப்படி இது கல்லை விட மோசமானது, கல்லினும் கொடிது காமம். ஏன்னா கல் உண்டவர்களுக்குத்தான் கேடு, ஆனால் காமம் நினைத்தாலே அவன் உடம்பு போய்விடும். பசலை பெண்ணுக்கு பசலை புத்தகம் பின்பு இருவருக்குமே உண்பதற்கின்றி உணக்கமின்றி அறிவு இழந்து அவர்கள் அழித்துக் கொள்வார்கள். எனவே கல்லை விட அங்கே கொடியது. ஆகையினால்தான் திருவிளையாடல் புராணத்தை ஆசிரியர் இதை அழகா சொல்லி காட்டுகிறார். தள்ளுண்ட விடத்தில் நஞ்சம் தலை உண்டால் என்ன, ஆங்கே ஒருவன் நஞ்சை உண்டால் உண்டவங்களுக்குத்தான் தலைமேல் விடம் ஏறும். ஆனால் உள்ளுண்ட உணர்வு போக்காது உண்டபோது அழிக்கும் கல்வும். கல்லை உண்டால்தான் அவன் அறிவை அளிக்கும், ஆனால் இது நினைத்தாலே அவன் அறிவு போய்ந்து விடுகிறது. திருவிளையாடல் புராண ஆசிரியர் பறஞ்ச முடியாது. காமமே கொலைகட்கெல்லாம் காரணம். பெண்ணாசை மிகுந்து விட்டது என சொன்னால் அவன் கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டான். நான் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்லே கொலைகட்கெல்லாம் காரணம், காமமே கொலைகட்கெல்லாம் காரணம், கண்ணோடாத காமமே களவுக்கெல்லாம் காரணம். காமம் மிகுந்து விட்டால் உறவு சுற்றத்தை பார்க்க மாட்டான், உறவு சுற்றத்தை பார்க்கவே மாட்டான். அதாவது பெண்ணாசை மிகுந்தவன் பயமும் வெட்கமும் அறியான். ஆகையினாலதான் கண்ணோடாத காமமே களவுகட்கெல்லாம் காரணம். கண்ணோடாதன்னா தாட்சியம் காட்டாது. கூற்றம் மஞ்சும் காமமே கல்லுண்டற்கு காரணம். பெண்ணாசை என்பது மிகுந்து விட்டால் அறிவை மயக்கக்கூடிய போதத்தை தருகின்ற கல் முதலானவர்களை கொள்வார். இந்த போதைப்பொருள் விற்கிறதுக்கு காரணங்கள்ல ஒன்று பெண்ணாசை தான். ஆகையினாலே தான் அழகா சொல்லி காட்டுற கூற்றம் மஞ்சும் காமமே கல்லுண்டற்கும் காரணம் ஆதலாலே காமமே நரக பூமி காணியாக கொடுப்பதென்றான். ஆகையினாலே தான் கல்லுண்டவர்களுக்கு நாம் உடனே நரகத்தை கொடுப்போம் என்று நம்முடைய சொக்கநாத பெருமான் கூறியதாக திருவிளையாடல் புராணத்திலே அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினாலே தான் பெண்ணாசையை விடுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய அருணகிரிநாதர் சுவாமிகள் கூட கந்தர் அனுபூதியில மற்றூர் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒளிவேன். தேன் ஊறுகின்ற மலர்களை அணிந்திருக்கின்ற பெண்கள் மேல் கொண்டிருக்கின்ற ஆசைப்பட்டு என்னுடைய மனமானது ஊசல் போல் ஆடிக்கொண்டிருக்கிறது, நான் இது எப்பொழுது ஒளிவேன் என்று விண்ணப்பிக்கிறார். மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒளிவேன் என சொல்லி காட்டுகிறார். எப்பொழுது ஒளியும்? அது இறை அருளை துணையாக வைத்தால்தான் முடியும். அதைத்தான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கட்சி ஆனந்த ருத்ரேசனை சென்று வணங்குங்கள், உங்களுக்கு பெண்ணாசையிலிருந்து எளிதில் மீள முடியும் என்று அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் என்ன காரணம், ஏன் சொல்றாரு சொன்னா, ஐம்புலன்களால் நுகரக்கூடிய அத்தனையுமே சிற்றின்பம். அதான் ரொம்ப முக்கியம். ஐம்புலன்களால் நுகரக்கூடிய அத்தனையுமே சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்திற்கு மேலான பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது, அதை அனுபவிங்கள். அதைத்தான் காட்டினார் திருநீலகண்ட நாயனார். பெண்களோடு அணிவிப்பது சிற்றின்பம், ஆனால் இறை நாமத்தை உச்சரிப்பு பேரின்பத்திலே திளைத்தவர் தான் திருநீலகண்ட நாயனார். எப்பொழுதுமே ஒரு சின்ன பழமொழி சொல்வார்கள், ஒரு கெட்ட பழக்கத்தை ஒழிக்கணும்னா வேறொரு பழக்கத்தை கொள்ளணும், வேறொரு பழக்கத்தை கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்வார்கள். சில பேர் பொடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை பழக்கத்தை விடணுமா வெத்தலை பாக்கு போடணுமாங்க.
இந்த ஒரு பழக்கத்தை விட இன்னொரு பழக்கத்தை மேற்கொள்வார்கள். இதே போல நீ பெண்ணாசையிலே பட்டு உழல்வதை விட அந்த ஆசைக்கு பதில் ஈசன் மேல் ஆசை கொள்ளது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் இல்லையா? ஆசை படப்பட அது துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே என்று சொல்லிக்காடும். ஆகையினாலே இறைவன் மேல ஆசையை வைத்து இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை நுகழுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நீங்க அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். நம்முடைய திருக்கோத்தும்பியில சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பதை போல மணிவாசக பெருந்தவை திருக்கோத்தும்பியில சொல்லி காட்டுகிறார். எப்படி? தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. எனவே இறைவனை நினையுங்கள், அந்த பேரின்பத்தை அனுபவியுங்கள், சிற்றின்பத்தை விட்டு விடுங்கள் என்று அங்கே சொல்வதை போலத்தான் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினால இந்த சிற்றின்பத்தை நாம் விடுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. இதே போலத்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகையும் பல இடங்களிலே நான் பெண்ணாசையிலிருந்து விடுபடுதல் வேண்டும் என்று பல இடங்களில் சொல்வதனுடைய நோக்கம் சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தையே நுகர்கின்ற தன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண் இன்பத்தை மேலாக வைத்து அங்கே பேசப்படுகிறது என சொல்லி இந்த பாடலை வாசி விட்டுட்டு அடுத்த பாடல் பாருங்க. விழிகளால் மாதர் நாளும் விளைத்துடும் வேட்கையாய குளிகள் ஆடுற்றும் வீழும் கொடுந்துயர் குமைக்கலாமால் வழிகள் ஆர் சோலை சூழ்ந்த மாமதில் கட்சி வாழும் எழில் கொள் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. அடுத்து 9வது திருப்பாடல். இருக்கு எல்லாம் அளவு இட்டு இன்னும் இணைத்து என அறிய எட்ட திருக்குலாவிய பேரின்ப செழுங்கடல் திளைக்கலாமால் மறுக்கல் ஆரங்கள் மொய்த்த வாவிசூழ் காஞ்சி வாழ்வுற்று இருக்கும் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. மறுக்கல் ஆரங்கள் நறுமணம் பொருந்தி இருக்கின்ற நீலோற்ப மலர்கள் நிறைந்திருக்கின்ற மறுக்கல் ஆரங்கள் மொய்த்த வாவிசூழ் நீலோற்ப மலர்கள் பொருந்தி இருக்கின்ற மனம் பொருந்த நீலோற்ப மலர் பொழிந்திருக்கின்ற தடாகங்கள் நிறைந்திருக்கின்ற வாவிசூழ் காஞ்சி வாழ்வுற்று இருக்கும் அந்த காஞ்சியிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சி நோர்க்கே. அந்த ஆனந்த ருத்திரேசனை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆனந்த ருத்திரேசனுக்கு எப்படி ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சி நோக்கி அவனை வழிபட்டவருக்கு இருக்கு எல்லாம் அளவிட்டு இன்னும் இணைத்து என அறிய எட்டா. இருக்கு முதலான வேதங்கள் எல்லாமே சிவபெருமானை இன்னத்தன்மையவன் என்று அறிய முடியாத தன்மை கொண்ட அந்த பெருமானை திருக்குலாவிய பேரின்ப செழுங்கடல் திளைக்கலாமா. வேதங்களாலும் அறிய முடியாத இந்த தன்மையை உடையவன் என்று அறிய முடியாத அந்த பெருமானை நீங்கள் வழிபட்டீர்கள் என சொன்னால் முத்து செல்வம் பொருந்திய அவனை திருவடி இன்பமாகிய பேரின்ப கடலில் எழுதலாம். முதல்ல சிற்றின்பத்தை தவறுங்கள் என்று பெண்ணாசை சொன்னார். இந்த பாடல் அந்த பேரின்பத்தை சொல்லி காட்டுகிறார். அவனை சென்று வணங்கினீர்கள் என சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருக்குறாவிய பேரின்ப செழுங்கடல் திளைக்கலாமா. அவன் யார்? வேதங்களாலும் அளவிடற்கரியவன். இப்படியன் எந்திரத்தன் இவ்வண்ணத்தன் என எழுதி காட்டோனாதை இன்ன தன்மையன் என அறிய ஒண்ணா எம்மானை. சுந்தரர் வாக்கு. எனவே வேதங்களாலும் அளவிடற்கு அறிய அந்த பெருமானிடம் இருக்கின்ற அந்த முக்தி செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். எப்பொழுது? அங்கே கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வரை சென்று நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு அந்த பெரும் வாழ்வு கிடைக்கும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இருக்கு எல்லாம் அளவிட்டு இன்னும் இணைத்துன்னா
இன்ன தன்மையன் என்று உணர முடியாத அந்த தன்மை கொண்ட அந்த பெருமான் இருக்கு எல்லாம் அளவிட்டு இன்னும் இணைத்து என அறிய எட்டா திருக்குலாவிய பேரின்பச் செழுங்கடல். திருக்குலாவிய, இந்த திரு என்பது இங்கே முத்தி செல்வத்தை குறிக்கிறது. முத்தி செல்வம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. இங்கே முத்தி செல்வத்தை குறிக்கிறது. திருக்குலாவிய பேரின்ப செழுங்கடல் திளைக்கலாமால் மறுக்கல் ஆரங்கள் மொய்த்த வாவிசூழ் காஞ்சி வாழ்வுற்று இருக்கும் ஆனந்த ருத்ரேஷனை இறைஞ்சி நோக்கே. எனவே இந்த இன்று சிந்தித்த இந்த 8வது 9வது பாடல்கள் எதை நமக்கு உணர்த்துகிறது என சொன்னால், சிற்றின்பத்தை விட்டு பேரின்பம் அனுபவிக்க வாருங்கள். திணைத்தனை அளவே உள்ள அந்த பூவிலே இருக்கிற தேனை அருந்துவதை விட அடை தேன் பொந்திலே இருக்கின்ற தேன் அடையாகிய அந்த பெருந்தேனை நுகர வாருங்கள் என்று அழைப்பதைப் போலத்தான் அந்த ஆனந்த ருத்ரேஷனை வணங்குகிறவர்களுக்கு உள்ள பலன் இங்கே சொல்லி காட்டப்பட்டது என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்செவிகள், வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி, வாழி அவன் புகழ் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம்.